வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை தோலை சீவி வச்சாச்சு. இதை நீங்கள் சீவறதுல மூலம் நல்லா சீவிக்கோங்க, நல்லா துருவிக்கோங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட் அல்வாக்கு பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சிட்டேன். இதில் தான் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நாம் துருவி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்குங்க. நல்லா காய் வதங்கட்டும். வதங்கின பிறகு வாங்க நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா வதக்குங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஆமாம், இல்லைன்னா காய் இதுவாயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை நல்லா வதக்குங்க. அப்படியே காய் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கும். இப்போ காய் பாருங்க எவ்வளோ நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. காய் வதக்கிறதுல தான் இருக்கு. இந்த காய் நல்லா வதங்கணும். அந்த நெய்யிலேயே காய் நல்லா வதங்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசனை போகும். நீங்கள் காயை வதக்காமல் நீங்கள் அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா காய் சாப்பிடும் போது அந்த ஸ்வீட் பச்சை வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. அதனால் இந்த காயை நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அது எவ்வளோ குறைஞ்சி எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அளவு இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோண்டு ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் பச்சை வாசனையே போயிடும் நீங்கள் வதக்கும் போது, உங்களுக்கே தெரியும். போன பிறகு நாம் இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் காய்ச்சின பால் ஒரு சின்ன கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். அதை இதில் விடலாம். அதே மாதிரி அந்த காய்ச்சின பாலோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பாலாக இருந்தாலும் இந்த காய் வேகாது. அதனால் 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் ஃபுல்லாக பால், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் விட்டுடலாம். விட்டோன்னே அந்த பாலும் தண்ணியிலையுமே இந்த காய் நல்லா வேகும். வெந்தோடனே நல்லா கோவா பதத்துக்கு வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நாம் அதை விட்டுடலாம். நான் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே இதில் விட்டுறேன். காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஜில்லு பால் எடுக்காதீங்க, பச்சை பால் எடுக்காதீங்க. இப்போ இதை விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், பால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் நாம் அப்படியே வேக விடலாம். இது அப்படியே அந்த இதுலேயே வெந்துடும். நல்லா கோவா ஸ்டேஜுக்கு வந்துடும், நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இதை நாம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தட்டை போட்டு தான் வேக வச்சுருக்கேன், இல்லைன்னா அப்படியே மேலே தெளிக்கும். இப்போ நான் இதை திறக்கிறேன். திறந்துட்டு இதை நான் கிளறி விட்டுறேன். இன்னும் தண்ணி வற்றணும். இது நல்லா சுருள வரணும். சுருள வரும்போது 1 ஸ்பூன் நெய் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் முந்திரியையும் திராட்சையும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலப்பொடி எடுத்துக்கோங்க. இது நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றணும். இதை தட்டை போட்டு மூடி வைங்க, ஏன்னா கொதிச்சு அப்படியே தெளிக்கும். அதுக்கு மூடி வச்சிங்கன்னா அதுலேயே தெளிக்கும், வெளியில் வராது. இப்போ பாருங்க,
நல்லா தண்ணி வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/3 கப் அளவுள்ள சர்க்கரையை நான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வாங்க நான் சர்க்கரை சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போது 1/3 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியையும் விடுறேன். நீங்கள் இதை நல்லா கலரி விடுங்க. நல்லா அப்படியே கெட்டி பதமாக வரும். இப்போ நான் ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கெட்டியாகும். நல்லா கெட்டியான பிறகு நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் இதில் நாம் போட்டுடலாம். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை நல்லா ஷ்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் வந்து நான் வாங்கின பீட்ரூட்டு இதான் கலரு. அதனால் நல்ல நம்ம ஊர் மாதிரி அவ்வளோ ரெட்டு கலர் இல்லை. அதனால் அதுதான் இந்த கலருக்கு தான் வந்திருக்கு. அதுதான் நீங்கள் என்னன்றது யோசிக்காதீங்க. இவ்வளோ தான் கலர். காய் செஞ்சாலுமே இந்த கலர் தான் வரும். ஒரு பீட்ரூட் சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் இந்த கலர் தான் வரும். இது நீங்கள் நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இப்போ நான் இதை பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை. இதை நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாருங்கள் நல்லா சுருளை வந்துச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து நாம் நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க பீட்ரூட் அல்வா ரெடி. நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அல்வா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக நல்லா சுருள வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் பாருங்கள். அப்படியே சதன் இல்லாமல் நல்லா அப்படியே சுருண்டு வந்துட்டு பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர வந்துட்டு பாருங்கள். ஒட்டாமல் அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சிங்களா. அவ்வளோதான். இப்படி தாங்க செய்யணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொறுமையாக வேக வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வேக வச்சு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நீங்கள் கடையில் கோவாவே வாங்க வேண்டாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் அப்படியே பாத்திரத்துலேருந்து எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மட்டும் அப்படியே விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க பீட்ரூட் அல்வா ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க லைக் போட்டுங்க. லைக் போட்டால் தான் எனக்கும் தெரியும் ஓகே பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கும். அதனால் கொஞ்சம் பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டுங்க. எனக்கும் இன்னும் செய்யணுன்ற ஆர்வம் வரும்.
அதுக்கு தான். அவ்வளோதாங்க, பீட்ரூட் அல்வா ரெடி.